அந்த டீ ஷர்ட் நான் தகுறேன். நான் மட்டும் இல்ல, எவனுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒன்றி நாள் கத்திட்டு வரேன். எப்ப பாரு ஏதாவது பிடிச்சி அழைச்சிட்டு. சரி 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 ஒவ்வொருத்தரும் அவன் அதை பத்தி முதல்ல ஒவ்வொருத்தரும் போக்கஸ் போடுறா ஃபர்ஸ்ட். சரி சொல்றா உன்னோட ஆசையை சொல்றா. உன்னோட ஆசையும் உன்னோட ஆளை எப்ப பார்த்த எங்க பார்த்த என்னன்னு சொல்றா. பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் குறிஞ்சி ஸ்கூல்ல தான் படிச்ச ஞாபகம் இருக்கா? குறிஞ்சி ஸ்கூல்ல பிரகாஷ் அண்ணா இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் நம்ம தலைவர் வீட்டுல ஃபங்க்ஷன் நைட்டு. அன்னைக்கு தலைவர் வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ஊரே எல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன். சொல்ற கேளு, நீ குறுக்கா நீ கேள்வி கேட்டு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி கேட்டான் நைட்டு. தனியா என்ன கூட்டு போயிட்டு நீ யார்டா லவ் பண்ணு கேட்டான். தனியா கூட்டு போய் எனக்கு என்ன சொல்றேன்னு அவன் கேட்டோன்னே என்ன சொல்றேன்னே தெரியல. கேட்டது அவன் என்ன சொல்றது தெரியாம டப்புன்னு கண் பண்ணிட்டேன். அதோட சேர்ந்து இவனும் சைக்கோ மாறான். இவன் தான் சொல்றான். அவன் தனியா கூட்டு போனானா? இல்ல தனியா கூட்டு போய் நீ யார்டா லவ் பண்றேன்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அங்கேயும் பாத்துருந்தேன். திடீர்னு கிளாஸ் மேட் சின்னமணின்னு ஒரு பொண்ணு எனக்கு கிளாஸ் ஆகி போனுச்சு. கண்மணி அந்த பொண்ணு என்ன கிராஸ் ஆகி போயிட்டா. சரி சொன்னோடனே அந்த பேர் சொல்லிட்டேன் நான். அந்த பொண்ணு பொண்ணை பார்த்தோன்னே பேர் சொல்லுது. அதான் என்ன சொல்றேன், லவ் ஸ்டோரி தான் கேளுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பேசுறா யாரா லவ் பண்றேன்னு கேட்டானா நீங்களே ஏதோ பேசுறோம். பொண்ணு எப்படி பிடிச்ச தரித்திரமே வந்தான். கனவு உலகத்திலே இருக்கானப்பா. தெரியல, நைட் வேலை செஞ்சது இப்பதான் வெளியே வந்திருக்கு போல. வாய்க்குள்ள கட்சி போட்டுருக்கானுங்க, ஓரல் செக் பண்ணிருக்கானுங்க. வண்டடா இழந்த பழமா சின்ன மாதிரியா கிளாஸ்ல பாப்பேன். பார்த்தானே நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லடா. அதெல்லாம் நம்புனே இல்லையா? நம்பலடா. நம்பலையா? நம்பாம எனக்கு அந்த மாதிரி விஷயமே நான் கேள்விப்படா. அந்த டைம்ல ஒண்ணு சொல்லிட்டா, நான் எல்கேஜில இருந்து அப்படியே கஞ்சி நானும் கஞ்சி சோறு அத சொல்றான். நீ தப்பு கஞ்சி சோறு அப்பதான் காட்டி அதை சொல்லுவாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா காட்டியாவே போட்டு உலகத்து மேல உனக்கு ஆசை இருக்கான், சமூகத்து மேல அக்கறை இருக்கா உனக்கு? தெரியும் தெரியாது எடுத்தோடனே தூக்கி தோல்ல போட்டாலும் நடக்காது. நாங்கெல்லாம் சட்டத்தை கரைச்சி குடிச்சுவோங்க. பதில பத்தியா நாங்களாம் சட்டத்தை கரைச்சு குடிச்சு வந்தோம் உட்காந்து. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருத்தன் தான்டா, பிரகாஷ் அண்ணன்டா. சின்னமணி நாம அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு. நான் என் கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்ன, போற பொண்ணுதான் நான் ஏதோ சொல்லுன்னு சொன்னேன். அவனுக்கு கேக்குறான் தெரியாம அவன் கேட்டான். லவ் பண்ண காரணம் அவன் தான், அந்த பொண்ணை விட்டு போனது காரணம் அவன் தான். காதல் பண்ணலாமா? அவன் என்ன பண்ணா? கதை தெரியாம எனக்கு இந்த மாதிரி குறுக்க தேவை. அந்த பொண்ணு என் வாழ்க்கையில கிடைச்சதுக்கு அவன் தான் காரணம், விட்டு போனதுக்கு அவன் தான்டா காரணம். கிடைச்சப்ப என்ன பண்ணா, விட்ட போனதுக்கு என்ன பண்ணா? அவன் ஸ்கூல் மாதிரி போயிட்டான்டா. அவன் போனா அவன் கம்முனு இருக்க வேண்டியானா? நீ வாழ என் கூட வந்து பர்றான்னு என்னையும் வந்து ஸ்கூலுக்கு சொல்ற கேள்றா. எங்க போய் போட்டீங்க? இல்ல இல்ல பிரகாஷ் வேற ஸ்கூல் மாறிட்டான். இவனா அந்த ஸ்கூல்ல தான் இருந்தான். அந்த ஒரு வருஷம் அவன் வந்து 2 வருஷம் அங்கேதான் இருந்தா. 2 வருஷம் வேற ஸ்கூல் மாறிட்டான்.
சொல்றேன் நான் சொல்றேன், நீ உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமாடா? நீ சொல்லவே மாட்டிய. நான் சொல்றேன் கேட்க மாட்டேன், கேள்வி மட்டும் எல்லாம் கேள்வி மட்டும் கேக்குறீங்க, என்ன சொல்லுவாருன்னு கேட்க சொல்லவே மாட்டேன். சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க? ஏய் நான் ஃபர்ஸ்ட் ஏய் உதான சொன்ன சைலண்டா ஆர்த்தியா வரக்கூடாது. ஆர்த்தியா சொல்லு பிரேமியா, நான் இருக்கிறேன், கவலைப்படாத சொல்லு. அந்த பொண்ணு ஒரு நண்பமா உனக்காக அவன் நைட் இருந்து அவனை பாத்துட்டான் பாரு. இறங்கி கொண்டா வெளியில வாந்தி வருது. வெளியில 7th ஸ்டாண்டர்ட் குறிஞ்சி ஸ்கூல் தான் படிச்சேன். 6th ஸ்டாண்டர்ட் அவன் என்ன பண்ணிட்டான், 6வது வரையும் அவங்க தான் படிச்சேன். பிரகாஷ் என்ன பண்ணிட்டான், பொண்ணு 6வது தான் பாத்தியா? 5வதுலயே ஓகே 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 நான் பாத்துட்டு 5வதுல அந்த பொண்ணுக்கு எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு டேய் 5வதுல எனக்கு காதல்னு கூட தெரியாது. இல்ல அந்த டைம்ல இல்ல அந்த டைம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா கைதான் தப்பிட்டு இருந்தேன். எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே எனக்கு என்னன்னு தெரியாது. பிரேம் அப்படி அப்கிரேட் ஆயிருக்கும். ஏய் லவ்னா என்னன்னு தெரியாதுடா எனக்கு அந்த டைம்ல. ஓகே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ல தான் பழகிட்டு இருப்பான். டெய்லி எங்க வீட்டு முன்னாடி ஒரு பிள்ளைமரம் இருக்கும்ல, ஆமா அந்த பிள்ளைம பழ நான் படிச்சுட்டு போயிடுவேன் டெய்லியும். இப்ப ராசிபுரம் மெயில் போடுமா? யாரு டேமேஜ் பண்ணாலும் டக்ளஸ் பேர சொல்லிருங்க. ஒரு பைசா கூட தர மாட்டாங்க. கனவுல பாத்துக்கலாம் நானு. நான் எனக்கு லவ்னா என்னன்னு அந்த வரையும் தெரியாது. நான் 5வதுல அந்த பொண்ணு என்கிட்ட பழகிட்டு இருக்கோம். நான் அப்போதான் படிக்க தெரியாது அந்த டைம்ல. எனக்கு இங்கிலீஷும் படிக்க தெரியாது, தமிழும் படிக்க தெரியாது. போர்ட்ல என்ன எழுதுறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி நோட்ல அப்படியே பேனால எழுதிடுவேன். அப்படி எழுதிதான் எக்ஸாம் எல்கேஜில இருந்து 4வது வரையும் ஃபர்ஸ்ட் அப்படி எழுதி ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் நான் ஃபீஸ் கட்டணும்னுட்டு என்ன தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணாங்க. அது அப்பயே தெரிஞ்சுதான் தமிழ் மீடியம் சும்மா இந்த ரொம்ப வார்த்தை விட்டுட்டு இருக்கூடாது. ஒரு அளவு. சரி தமிழ் மீடியம் போனேன். சரி சொல்லு. தமிழ் மீடியத்துல எல்லாம் சின்னமணி படிச்சுட்டு இருந்துச்சு. சின்னமணி முருகு வேற போனே இருக்காரு. சின்னமணி தமிழ் மீடியம். சரி, நான் அப்பதான் என்ட்ரி ஆகிறேன் அந்த கிளாஸ்க்கு. அது முன்னாடி போடுறதுல நான் அப்பதான் பார்த்தேன். ஏன்டா தத்திரி முடிச்சதெல்லாம் சீட் பெல்ட் போடுறது முன்னாடி சீட் பெல்ட். அவன் கதை சொல்லணும். ஏன்டா அப்படி பண்றீங்க? இப்படியே சொல்றா. அங்க இருந்து பண்றா. லெஃப்ட்ல சொல்றா. டேய் ஒண்ணலாம் சீட் பெல்ட் போடுறாங்க. ஏனா நிவிதா சொல்றா. தமிழ் மீடியம் படிச்சிருந்து அதுக்கு அப்புறம் என்ன பண்ண? சின்னமணி பார்த்தா நான் இப்ப யாருமே அவ்வளவா பேச மாட்டேன். நான் வந்து சைலண்டா இருப்பேன். சைலண்டா அவனாச்சும் கம்ப்யூட்டர் காண போறேன். முருகன் தான் பக்கத்துல நான் என்ன பண்ணேன்? ஆள் அங்க வச்சிருந்தா புளுக்கு சைலண்ட் ப்ளீஸ். நான் சொல்றேன். பொண்ணுங்க மொத்தம் 8 பேர் தான் இருப்பாங்க அந்த கிளாஸ்ல. 8 பேர் தான் பொண்ணுங்க. பசங்க ஒரு 2 பேத்துக்குள்ளதான்